அடடா மறுபடியும் நான் தொடங்கிடவா இறைவா, இது வரமா வலையா கனவாய். நல்ல லீடர்ஷிப் உள்ள, நல்ல பர்சனாலிட்டி உள்ள, மைக்க தைரியமாக பிடிக்கக்கூடிய, எந்த தோட்டையும் தான் நினைக்கிற ஒவ்வொரு சிந்தனையையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆளுமைகள் உருவாக்குற ஒரு மேடையா நாங்கள் இதை பார்க்குறோம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு, அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. சின்னம் சிறார்களுக்கு அவர்களது உள்ளார்ந்த உணர்வுகளை, உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணரக்கூடிய ஒரு பயிற்சி பாசறையை நடாத்துவது என்பது ஒரு கடினமான காரியம். இவ்வாறான ஒரு பயிற்சி முகாமை செய்வதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஜேஎம் மீடியா இன்று இலங்கை பூராக பிரசித்தி பெற்ற ஒரு ஊடக அமைப்பாக, ஊடக வலயமாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கான மிக முக்கியமான காரணம் இதனது பணிப்பாளர் திறமையான ஒரு ஊடகவியலாளர், ஒரு செய்தி வாசிப்பாளர், அதே நேரம் சட்டத்துறையில் பட்டம் பெற்ற ஒரு சட்டமானி. எனவே இது ஒரு முக்கியமான காரணமாக அமைகின்றது என்று நான் நினைக்கின்றேன். मुझे लगती है तो कितनी प्यारी रे. இந்த இளம் மாணவ மாணவிகளின் உள்ளார்ந்த ஆற்றல்களை இனங்கண்டு அவர்களை எதிர்கால உலகுக்காக தயார்படுத்தும் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஊடகத்துறை இதனுடன் சம்பந்தப்பட்ட துறைகளில் எமது சமூகம் பிரவேசம் குறைவாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இது முக்கியமான ஒரு தேவையாக கருதி மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே இந்த பொறுப்புகளை செய்து வரும் ஜேஎம் மீடியா நிறுவனத்துக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, மாணவ மாணவிகள் தொடர்ந்தும் இதில் இணைந்து உங்களது ஆற்றல்களையும் உங்களது திறமைகளையும் வளர்த்து கொண்டு எதிர்கால உலகுக்கு சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, எதிர்கால இளைஞர்களாக மாறுவதற்கு அருள் புரிய வேண்டும் என்றும் முடித்துக் கொள்கின்றேன். चंदा मेरी चंदा तुझे कैसे मैं ये समझाऊं, मुझे लगती है तू कितनी प्यारी रे.